எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறியோன்னு அமலா பால் ஓப்பனா கடவுள்கிட்டயே சண்டை போட்டிருக்காங்க. அதை அவங்களே அவங்களுடைய பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க. நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும் இந்த மாதிரி அனுப்புறேன்னு கடவுள்கிட்ட கூட பட்டேன். சினிமாவில் ரொம்பவுமே கவனம் செலுத்திட்டு இருந்த அமலா பால் 2023ஆம் ஆண்டு ஜகத் தேசாய் அப்படிங்கிறவங்களை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ஏற்கனவே இயக்குனர் விஜயை கல்யாணம் பண்ணது, டைவர்ஸ் பண்ண விஷயம் எல்லாம் பலருக்கும் தெரியும். இப்போ இவங்களுக்கு இலை அப்படிங்கிற ஒரு அழகான பையனும் இருக்காங்க. சமீபத்துல அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, நான் கடவுள்கிட்ட கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி பாய் ஃப்ரெண்ட்ஸா அனுப்புற, நான் எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பொண்ணு, நான் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்றேன், நான் அவ்வளோ லவ் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் இந்த மாதிரி பசங்களையே ஏன் அனுப்புற அப்படின்னு நான் தான் கடவுள்கிட்ட ஒரு புகார் கொடுத்தேன். என்ன சர்ப்ரைஸ் செய்யவும், என்ன டேட்டுக்கு அழைச்சிட்டு போவும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜெகத் தேசாயை கடவுள் என்கிட்ட அனுப்புனாரு. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இப்போ என்னுடைய வாழ்க்கை ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு தன்னுடைய கணவர் பத்தி இப்படி ஒரு விஷயத்த ரொம்ப அழகாவே ஷேர் பண்ணியிருக்காங்க அமலா பால்.